வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை பார்க்கும்போது அதை எப்படியாவது எடுத்துக்கணும்னு உங்களுக்கு எப்பவாவது தோணியிருக்கா? அந்த உணர்வோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு யோக தத்துவம் எப்படி விளக்குதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க, பேராசையின்மை, அதாவது அபரிகிரகம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். சரி, இந்த ஆய்வை ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். மத்தவங்களுக்கு சொந்தமான ஒன்னை எடுத்துக்கணும்னு நமக்கு தோணுதே, அந்த ஆசை உண்மையிலேயே நம்ம டிஎன்ஏலயே கலந்திருக்கா? இது நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இல்லையா? இந்த பேராசைங்கிறது சும்மா ஒரு கெட்ட குணம் மட்டும் இல்ல. அதையும் தாண்டி அதுக்கு ஒரு ஆழமான மூலம் இருக்குன்னு இந்த தத்துவம் சொல்லுது. வாங்க, அந்த பிரச்சனையின் மூல காரணம் என்னன்னு முதல்ல பாத்துரலாம். மத்தவங்க பொருளை எடுத்துக்கணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வருது? நம்மளோட மூலநூல் இதுக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பதில சொல்லுது. அதாவது இது நாம விலங்குகள் கிட்ட இருந்து மரபு வழியா பெத்த ஒரு உள்ளுணர்வாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு தார்மீக தவற விட நம்ம பரிணாம வளர்ச்சியோட ஒரு மிச்சோன்னு சொல்லலாம். நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த ஆழமான கருத்துக்கள் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதோ ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான். இந்த முழு விளக்கத்துக்கும் இதுதான் ஆதாரம். சரி, இந்த பிறவிக் குணம்னு சொல்றோமே, அது நம்மளோட தினசரி வாழ்க்கையில எப்படியெல்லாம் வெளிப்படுது? பேராசையோட அடையாளங்கள் என்னென்னன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சின்னதா ஒரு பொருளை திருடுறதுல ஆரம்பிச்சு பெரிய திருட்டு, மத்தவங்கள ஏமாத்துறது, அளவுக்கு அதிகமா லாபம் பாக்குறதுன்னு இது எல்லாமே பேராசைதான். ஏன், கீழே கிடக்கிற ஒரு பொருள் அதுக்கு யாருமே சொந்தக்காரங்க இல்லைன்னாலும் அதை நாம எடுத்துக்கிறது கூட பேராசையோட ஒரு வடிவம் தானே இந்த தத்துவம் சொல்லுது. இதெல்லாம் அந்த உள்ளுணர்வின் வெளிப்பாடுகள் தான். ஓகே, பிரச்சனைய பத்தி நிறைய பார்த்துட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. யோக தத்துவம் இதுக்கு ஒரு தெளிவான பாதைய காட்டுது. அதுதான் நேர்மையின் பாதை. அப்போ பேராசையின்மைனா என்ன? அதுக்கு இங்க ஒரு அருமையான விளக்கம் இருக்கு. அதாவது, ஒருத்தர் நேர்மையான வழியில சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்துல முழு மனசோட திருப்தி அடைகிற நிலைதான் பேராசையின்மை. இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு நேர்மையான உழைப்பு, இன்னொன்னு அந்த உழைப்புல கிடைக்கிற வருமானத்துல திருப்தி அடைகிறது. இது சும்மா ஒரு கொள்கை மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் அடுத்தவங்க கிட்ட இருந்து அபகரிக்கிற அந்த மிருக குணம், இன்னொரு பக்கம் நேர்மையா உழைச்சு திருப்தியா இருந்து மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உன்னதமான நிலை. இந்த ரெண்டு பாதைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே ஆழமானது. இங்கேதான் இந்த தத்துவத்தோட ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான விஷயம் வருது. பேராசையின்மை அடையணும்னா மத்தவங்க செல்வம் சேர்க்கறதுக்கு நீங்க உதவணும்னு சொல்லுது. என்னது, மத்தவங்க பணக்காரங்காக உதவணுமான்னு கேக்குறீங்களா? ஆமாம். யோசிச்சு பாருங்க, நம்ம மனசு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும்போது அபகரிக்கிற எண்ணம் தானா போயிடும் இல்லையா? சரி, இந்த நேர்மையான பாதையில போனா கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும்? சும்மா மன நிம்மதி மட்டும்தானா? இல்ல அதையும் தாண்டி ஒரு பெரிய வெகுமதி இருக்குன்னு இந்த தத்துவம் சொல்லுது. வாங்க, அது என்னன்னு பாப்போம். கேட்கவே எவ்வளோ அழுமையா இருக்கு பாருங்க. பேராசையின்மையில நிலைச்சு நிக்கிற மனுஷனுக்கு அன்னை இயற்கை தாராளமா வாரி வழங்குறா. இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு பெரிய வாக்குறுதி. இது ரொம்ப ஆழமான நம்பிக்கைய நமக்குள்ள விதைக்குது. அப்போ இதுல என்ன தெரியுது? பேராசையின்மைங்கிறது ஏதோ நம்மள நாமே வருத்திக்கிற விஷயம் இல்ல. அது இயற்கையோட சக்தியோட நம்மள இணைக்கிற ஒரு பாலம். நாம திருப்தியா நேர்மையா இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே நமக்கு தேவையானதை கொடுக்குங்கிற ஒரு ஆழமான கருத்தை இது ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருளை சேர்க்கறதுல உண்மையான செல்வம் இல்ல, இருக்கிறதுல திருப்தி அடையறதுல தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு உண்மையான திருப்திங்கிறது எப்படி இருக்கும்? அதை அடைய நீங்க என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.